ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல்ல ஆட்டு ஈரலை வச்சு எப்படி ஒரு சுக்கா செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நல்ல மிளகு சீரகம் வாசனையோட நல்ல காரசாரமா டேஸ்டா இருக்கும். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து நல்லா லோ ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம்ல, நல்லா பொரிஞ்சு வந்தாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. அதே அடுப்புல வைக்காம வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா கலர் மாறாது, நல்லா வாசனையாவும் இருக்கும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிளகும் சீரகத்தையும் கருக விட்டுட்டீங்கன்னா அப்படியே டேஸ்டே கசப்பாயிரும். அதனால பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. ட்ரையாவே இருக்கட்டும், தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு ஆட்டு ஈரலை நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதுல கொழுப்பு வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். சேர்த்தா நல்லா டேஸ்டா இருக்கும். அதோட நேச்சுரல் எண்ணெயே நமக்கு வந்து நல்லா டேஸ்டா ருசியா இருக்கும். அப்படி கொழுப்பு வேணாங்கிறவங்க அதை எடுத்துட்டு வெறும் ஈரலை மட்டும் வச்சுக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உங்க டேஸ்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஈரல் ரொம்ப உப்பு இழுக்காது கறி அளவுக்கு, அதனால பார்த்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த மஞ்சளையும் உப்பையும் நல்லா ஈரலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ண மஞ்சள், உப்பு, ஈரல் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து குக்கர்ல சேர்த்து நல்லா வேக வைக்க போறோம். இப்போ ஒரு குக்கர்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஈரலை சேர்த்துக்கோங்க. ஈரல் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு போதும். ஈரல் வந்து முங்குற அளவுக்கு போதும். ரொம்பவும் ஈரல் வந்து ரொம்ப நேரம் வெந்துருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஹார்டா போயிரும். அதனால தண்ணி ஊத்தி ஒரு 3 விசில் மட்டும் வர வரைக்கும் வச்சு குக்கரை ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னா இல்ல, ஈரல் ஃபாஸ்டா வெந்துரும். இப்போ ஒரு 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் இதை தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ ஈரல் நல்லா வெந்துகிட்டு இருக்க நேரத்துல நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது அந்த மிளகும் சேரும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூட 3 பட்டை, ஒரு துண்டு 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமா கல்பாசி பூ சேர்த்து நல்லா தாளிச்சுக்கிறேன். அது கூட வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரணும். சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே குக்கர்ல வேக வச்சிருந்த அந்த ஈரல் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும். நீங்க சின்ன வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரணும். அது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளிய நான் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த வெங்காயம் தக்காளியும் எண்ணெயில வதங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே லோ ஃபிளேம்லயே வச்சோம்னா வெங்காயம் தக்காளி நல்லா கரைஞ்சு கூழ் மாதிரி வந்துடும். மிக்சியில அரைச்சும் சேர்த்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எண்ணெயிலே வதக்கி சேர்க்கும் போது இது ஒரு டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா குழைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இது கூட நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். இப்போ உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம லாஸ்டா மிளகு தூளும் சேர்க்க போறோம். அதனால பார்த்து மிளகாய் தூள் உங்க டேஸ்டுக்கு ஏத்த அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஈரல்லே நம்ம வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். அதனால பார்த்து கம்மியா சேர்த்துக்கோங்க. பத்தரைனாலும் லாஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா சுருள வதங்கி வரணும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே குக்கர்ல வேக வச்சிருந்த அந்த ஈரல் வெந்த தண்ணியோடயே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. எதுவும் பத்தல அப்படின்னா கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி. இப்ப இதை மூடி போட்டு லோ ஃபிளேம்ல அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு கொஞ்சம் வேக வைப்போம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் ஆயிருக்கு. லோ ஃபிளேம்ல தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு.
இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து சுருள சுருள வந்துருச்சு. மூடி போட்டாலும் அப்பப்ப பாத்திரத்தை ஓபன் பண்ணி கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா ஈரல் அடியில ஒட்டாம நல்லா எல்லா பக்கம் வெந்து வரும். இப்ப நம்ம ஏற்கனவே மிக்சியில அரைச்சு வச்சிருக்க அந்த மிளகு சீரகம் பவுடர் இருக்குல்ல, அதை அப்படியே மேல அப்படி தூவி விட்டுருங்க. இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலையும் கொஞ்சமா பொடியா கட் பண்ணி வச்சிருந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது அதோட ஃபிளேவர் வந்து நல்லா என்ஹான்ஸா நல்லா டேஸ்டா தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா சுருள சுருள வரும்போது ஈரலோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறதும் ஈஸி, ரொம்ப ருசியாவும் இருக்கும். அவ்வளவுதான், நம்ம வீட்டு ஸ்பெஷல் ஈரல் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.